ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, குழந்தைங்களுக்கு எப்படி ஹெல்த்தியான ஃபுட்டு கொடுக்குறது அப்படின்னு சொல்லி டெய்லி அம்மாங்க யோசிச்சிட்டே இருப்பாங்க. வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம எப்படி குழந்தைங்களுக்குலாம் ஹெல்த்தியாக கொடுக்கலான்னு சொல்லி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அம்மாங்களுக்கு இருக்க பெரிய டவுட்டே என்னென்னா, டெய்லி எப்படி ஹெல்த்தியாக கொடுக்குறது அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பெரிய கஷ்டமாக இருக்குது. பருப்பு சாப்பாடு டெய்லியும் கொடுக்கலாமான்னு அவங்களுக்கு பெரிய டவுட்டாக இருக்குது. ஏன்னா பருப்பு சாப்பாடு டெய்லியும் கொடுத்தா வயிறு ப்ராப்ளம் ஆகும், ஜீரணம் ஆகாது, பாத்ரூம் போகிற பிரச்சனை வரும்னு யோசிப்பாங்க. அந்த மாதிரி எந்த ஒரு டவுட்டுமே தேவையில்லைங்க. தாராளமாக டாக்டர் டெய்லியும் பருப்பு சாப்பாடு கொடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. புரதச்சத்து அதிகமாக இருக்குது, நீங்கள் டெய்லியும் கொடுக்கலாம், ஜீரணம் ஆகாமல் இருக்கும், அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் தாராளமாக பருப்பு சாப்பாடு டெய்லியும் ஒரு வேளை நீங்கள் கொடுங்க. அது கொடுத்தீங்கன்னா தான் குழந்தைங்க நல்லா வளர்ச்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க டாக்டர். நான் டெய்லி என்ன பாப்பாவுக்கு ரெடி பண்ணுறேன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நான் ராகி இட்லி ரெடி பண்ணிடுவேன் உங்களுக்கு. ராகியில் கால்சியம் அதிகமாக இருக்கனால டெய்லி ராகி எப்படியாவது ஒன்று கொடுத்துருவோங்க. இட்லி ப்ளஸ் தோசை இது ரெண்டையுமே செஞ்சு கொடுத்துருவேன். அவங்க நல்லா விரும்பியே சாப்பிடுவாங்க. ஒன்றுமே இல்லைங்க, அரிசி, இட்லி அரிசி, கொஞ்சோண்டு உளுத்தம்பருப்பு, ராகி. நான் என்ன பண்ணுவேன்னா, கொஞ்சம் நம்ம சோடா யூஸ் பண்ண மாட்டோம் இல்லைங்களா, அதனால் நான் அவல் யூஸ் பண்ணுவேன். ரெட் அவல் போட்டு யூஸ் பண்ணும்போது நல்லா பஞ்சு மாதிரி இருக்குது இட்லி, சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதனால் குழந்தைங்க இட்லி கல் மாதிரி இருக்குது சாப்பிட மாட்டேங்கிறான்னு சொன்னிங்கன்னா நீங்கள் இதை பண்ணி பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக வரும், குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. அது செஞ்சு ரெடி பண்ணி கொடுத்துருவோங்க. அப்புறம் ஒரு நாள் எப்படியாவது தயிர் சாப்பாடு கொடுத்துருவேன். தயிர் சாப்பாடு கொடுக்கும்போது சளி பிடிச்சிருக்கு, அந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா சுடுதண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. சுடுதண்ணி நல்லா கொதிக்க வச்சு அதை சூடாக போட்டு நீங்கள் அடித்து கொடுக்கும்போது சளி கொஞ்சம் கூட பிடிக்காது. நீங்கள் மழை டைமில் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம், குழந்தைங்களுக்கு சளியே பிடிக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் நெக்ஸ்ட் நான் பருப்பு சாப்பாடு டெய்லியும் கொடுத்துருவேங்க. ஒரு வேளை எப்படியாவது கொடுத்துருவேன், கொஞ்சோண்டாவது கொடுத்துருவோங்க. சிம்பிள் தாங்க. பருப்பு நான் என்ன பண்ணுவேன்னா, பாசிப்பருப்பு இருக்கு இல்லைங்களா, பாசிப்பருப்பு தான் அவங்களுக்கு கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு. பாசிப்பருப்பு கொஞ்சம் துவர பருப்பு ஆட் பண்ணிக்குவேன், ஜீரகம் போடுவேன், பூண்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்குவேன், அப்புறம் சின்ன வெங்காயம் போடுவேன், நெய் கண்டிப்பாக நெய் ஆட் பண்ணிக்குவேன் கடைசியாக, மஞ்சத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்குவேன், உப்பு உங்களுக்கு எவ்வளோ தோணுதோ அவ்வளோ போட்டுக்கோங்க. 1 இயருக்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு மட்டும்தான் உப்பு போடணும். மற்றபடி அதுக்கு கீழே இருக்க குழந்தைங்களுக்கு தயவு செஞ்சு உப்பு யூஸ் பண்ணாதீங்க. பாப்பாவுக்கு 1 இயருக்கு மேலே ஆயிடுச்சு, அதனால் நான் உப்பு சேர்த்துக்குவேன். என்னென்ன காய்கறி இருக்கோ எல்லாமே போட்டுக்கோங்க. நான் கேரட் மட்டும் தான் இருந்தது, அதனால் கேரட் மட்டும் தான் போட்டிருக்கேன். நான் ப்ரோக்கோலியும் வெள்ளை பூசணி இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் ஆட் பண்ணிக்குவேன். ப்ரோக்கோலிலாம் கிடைச்சா தயவு செஞ்சு வாங்கி குழந்தைங்களுக்கு கொடுங்க. அதில் அவ்வளோ சத்து இருக்குது, அதை ஃபஸ்ட்டு கொடுங்க. எக்கு விட அதில் தான் அதிகமாக சத்து இருக்குது. நீங்கள் ப்ரோக்கோலி வாங்கி அவங்களுக்கு சுடுதண்ணில் போட்டு வேவிச்சாவது ஒவ்வொன்றா அவங்க கையில் எடுத்து கொடுங்க, நல்லா சாப்பிடுவாங்க. அப்புறமேட்டு ஃபுல்லாக மசித்து ஊட்டினா நல்லா குழந்த சாப்பிடும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் சத்து மாவு கஞ்சி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். சத்து மாவு நான் ஆல்ரெடி இதை பற்றி லாங் வீடியோ போட்டிருக்கேன், எப்படி சத்து மாவு ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு. உங்களுக்கு தேவைப்பட்டால் போய் செக் பண்ணி பாருங்கள். அதில் லைட்டாக சால்ட்டு யூஸ் போட்டுக்குவேன். அப்புறம் நல்லா தயவு செஞ்சு மாவு போடும்போது பச்சை தண்ணியிலே போட்டு கலக்குங்க. நீங்கள் சுடு தண்ணியில் போட்டு கலக்குனிங்கன்னா கெட்டி விழுந்துடும். அது நம்மளால் ரிமூவ் பண்ண முடியாது, வேஸ்ட்டாக போயிடும். பச்சை தண்ணியிலே இருக்கும்போது நல்லா மாவு எவ்வளோ உங்களுக்கு தேவையோ அந்தளவுக்கு போட்டு கிண்டி அப்புறம் குழந்தைங்களுக்கு கொடுங்க, சாப்பிடுவாங்க. அப்புறமேட்டு நான் தோசை கம்பல்சரி ஊற்றுவேன். ராகி தோசை இல்லைன்னா கூட வீட்டில் நான் எங்களுக்கு ஆட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் கேரட் நிறைய போடுவேன். கேரட் போட்டு ஊட்டுவேன், நல்லாயிருக்கும். இது ராகி தோசை. 2 இட்லி 1 தோசை வர மாதிரி தான் மாவு அவங்களுக்கு டெய்லியும் ஆட்டிக்குவேன். நான் நமக்கு யூஸ் பண்ணுற மாவுலாம் அவங்களுக்கு யூஸ் பண்ண மாட்டேன். அவங்களுக்கு டெய்லியும் கஷ்டமாக தான் இருக்கும், இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்காக தனியாக அரிசி ஆட்டி வச்சுருவேன். நல்லா சாஃப்டாக வரும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். முட்டை இந்த மாதிரி டெய்லியும் கண்டிப்பாக ஒரு முட்டை கொடுத்துருங்க தயவு செஞ்சு. நல்லா தனியாக ஒரு பவுலில் என்ன பண்ணுறீங்கன்னா உடச்சி முட்டை கெட்டு போகாமல் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போடுங்க. இல்லைன்னா முட்டைலாம் கெட்டு போகுது இப்போ அடிக்கடிக்கு. அதனால் தனியாக கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு. இந்த மாதிரி ஒன்றுமே இல்லைங்க, மஞ்சத்தூள், பெப்பரு, சால்ட் இது மட்டும்தான் போடுவேன். போட்டு இந்த மாதிரி அவங்க கையில் கொடுக்கும்போது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்படி நீங்கள் வீட்டில் இருக்க பொருளை வச்சே நல்லா ஹெல்த்தியாக குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். கொஞ்சம் கூட நீங்கள் சிரமப்பட தேவையில்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.